அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். நான் முதல்ல இந்த ஹெரிட்டேஜ் ராணி சின்ஸ் 1948 பேசுறேன். நான் இப்ப காலில் உங்களுக்கு போட்டது வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டேன். அதுல டைட்டில் போட்டிருப்பேன் 120 கவுண்ட்ஸ் பிரீமியம் குவாலிட்டி ஒன் சைடு சலங்கைன்னு போட்டிருப்பேன். இப்ப நான் காட்ட போறது வந்து உங்களுக்கு டபுள் சைடுங்க. டபுள் சைட்ல கெட்டி பார்டர் காமிக்க போறேன். கெட்டி பார்டர்ல வந்து இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ், அதே காம்பினேஷன்ஸ் தான் நான் காலையில போட்ட மாதிரி. காலையில ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாத்தீங்களா, சாரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாத்தீங்களா, நான் பிடிச்சதே நீங்க ஞாபகம் வருது. நான் காலையில அந்த வீடியோ பிடிச்சா நான் காலையில சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு வீடியோ டைட்டில் பாத்தீங்கன்னா சலங்கைன்னு இருக்கும். இது வந்து டபுள் சைட்ல வந்து கெட்டி பார்டருங்க, சரிங்களா? டபுள் சைட்ல கெட்டி பார்டர்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ், அதே டாட்ஸ் தான். மறுபடியும் சொல்லி அதையே பேசி நம்ம அடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். இது வந்து இது அதே தான். சிங்கிள் டாட்டு, 3 டாட்டு, அக்கனா டாட்னு சொல்லுவோம். அதில் ஒன்று இந்த வந்து இந்த வைரத்தோடு கலர்ஸ் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, சரிங்களா? ஆமா, அதே டிசைன்ஸ் தான். இது வந்து சில பேர் வந்து நான் எதுக்கு வந்து தனித்தனி வீடியோ போடுறேன்னா, இப்ப ஒன் சைட்னா ஒன் சைட் நீங்க பாத்துடலாம். சில பேர் ஒன் சைடு உடுத்துவாங்க, சில பேர் கெட்டி பார்டர் டபுள் சைட் கேட்பாங்க. அதுக்காண்டி நான் தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். அப்பதான் உங்களுக்கு குழப்பம் இல்லாம வந்து அந்த வீடியோல பாக்குறதுக்கு சௌரியமா இருக்கும். ஒரே வீடியோ எல்லாமே போட்டோம்னா குழப்பம் ஆயிட்டே இருக்கும் சொல்லி தான் தனித்தனியா போட்டிருக்கேன், சரிங்களா? ஓகே, டன். நான் இப்ப கலர்ஸ் காமிச்சிட்டு வர்றேன். இது வந்து டபுள் சைட் கெட்டி பார்டர்ல வந்து கிரீன் வித் கற்பகம் பச்சை, கிரீன் டார்க் கிரீன்ல வந்து பேபி பிங்க் பார்டருங்க, சரிங்களா? இது வந்து அதேதான், புள்ளி மட்டும் மாறும், உடல் புள்ளி மட்டும் மாறும். ஓகே, தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நான் அப்படி ஒன்னொன்னா காமிச்சு முடிச்சுடுறேன் உங்களுக்கு. அப்பதான் உங்களுக்கும் ஈஸியா முடியும். ஒவ்வொரு சேலையும் விரிச்சு காமிக்கிறப்ப டைம் எழுத்துட்டே போகுது. ஒரு 15 நிமிஷத்துல முடிக்கணும்னு பாக்குறேன், சரிங்களா? நான் அதான் சொன்னேன், காலில் சொன்ன மாதிரி நீங்க என்கிட்ட நீங்க கலர்ஸ் போட்டோ அனுப்ப சொன்னா அனுப்பிடுறேன். நான் போட்டோ எடுத்து வச்சிருவேன். அநேகமா சலங்கையெல்லாம் எடுத்து முடிச்சிட்டேன். ஒரு வீடியோ போட்ட போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டேன். கலர் செட் அனுப்ப சொன்னா நான் கலர் செட் அனுப்புறேன், சரிங்களா? இப்ப நான் காமிச்சது வந்து கிரீன் வித் பேபி பிங்க். இப்ப நான் அதே வந்து உங்களுக்கு காமிச்சு முடிச்சிடுறேன், கிரீன் காமிச்சு முடிச்சிடுறேன். இதே கிரீன்ல வந்து உங்களுக்கு இப்ப நான் காமிச்சது வந்து பேபி பிங்க் காமிச்சேன். இது வந்து கிரீன்ல வந்து மெஜெண்டா பாருங்க. நல்ல காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா பட்டுச்சேலை காம்பினேஷன் மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியுதுங்களா? காம்பினேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பட்டுச்சேலைல வர்ற காம்பினேஷன் மாதிரியே இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு என்ன புள்ளி வேணும், நம்ம பாடியில வந்து எந்த மாதிரி டிசைன் வேணும்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கலாம். சில பேர் வந்து நெருக்கமா இருந்தா நல்லா இருக்கும். இந்த டிசைன்ல பாத்தீங்கன்னா நெருக்கமா இருக்கும். சிங்கிள் டாட்டு, அப்புறம் இது அக்கன்னா டாட்டு. நான் காமிச்சது என்னங்க, கற்பகம் பச்சையில வந்து உங்களுக்கு பேபி பிங்க் போட்டேன். இப்ப நான் காமிக்கிறது வந்து உங்களுக்கு கற்பகம் பச்சையில வந்து மெஜெண்டா பார்டர். சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. துணி வந்து நல்லா நைஸ் கவுண்ட்டுங்க. 120 கவுண்ட்ஸ்ல வந்து கிளீனா பண்ணிருக்கேன். நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, பிரீமியம் குவாலிட்டி. ஹைட் பாத்தீங்கன்னா நல்லா கரெக்டா ஒரு 46.5 இன்ச் டு 47 இன்ச் வரைக்கும் இருக்கும். பிரெத் அதே மாதிரி லென்த் பாத்தீங்கன்னா நல்லா பிரெத் இருக்கும். இது சாரி விஷன் பாருங்க, சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். பல்லு மட்டும் காமிச்சிடுறேன். பல்லு இந்த மாதிரி வரும். சில பேர் கேட்பாங்க முந்தான காமிக்கவே இல்லையே சார்னு, அதனால ஒரு சேலை மட்டும் இந்த மாதிரி காமிச்சிடுறேன். இது வந்து முந்தானுங்க, கீழே தெரியுது பாருங்க, அது முந்தான. இது முந்தான. இந்த கலர் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் கேளுங்க, எடுத்து அனுப்புங்க. இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியலன்னா உங்களுக்கு நீங்க எனக்கு தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. சார் கொஞ்சம் கலர் செட் அனுப்புங்க சார் அதுல சொன்னா நான் அனுப்புறேன், சரிங்களா? ஓகே, நம்ம கலர்ஸ் காமிச்சே வர்றேங்க. இது வந்து ஆனந்தா ப்ளூ, நேவி ப்ளூல ஆனந்தா ப்ளூங்க, சரிங்களா? நேவி ப்ளூல ஆனந்தா ப்ளூ பார்டர். ஓகே, நேவி ப்ளூல ஆனந்தா ப்ளூ பார்டரு. இந்த மாதிரி 2 கலர் வரும். ஒன்னு கிரீன் இருக்கு பாத்தீங்களா, நேவி ப்ளூல கிரீன் இருக்கு. நான் அந்த ப்ளூ மட்டும் எடுத்துக்கிறேன் கையில. ஆமா, கிரீன் ப்ளூ மட்டும் எடுத்தா ப்ளூ மட்டும் ஒரு செட் போட்டு முடிச்சிடலாம். அதே டிசைன் தாங்க. நான் அதாச்சு சாரி சொன்ன மாதிரி தான். ஒன் சைடு சலங்கையில என்ன காம்பினேஷன்ஸோ அதே காம்பினேஷன்ஸ். அது இது கெட்டி பார்டர், டபுள் சைடு கெட்டி பார்டர்ல வந்து இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் போட்டிருக்கேங்க, சரிங்களா? ஓகே, ரைட். கொஞ்சம் கேமரா அப்படி தூக்கலாம் நினைக்கிறேன், ரொம்ப இறங்குன மாதிரி இருக்கு. ரைட், நல்லா அழகா இருக்குங்க. துணி நல்லா நைஸா இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்க ஸ்டார்ச் போடுறது எதுக்குன்னா, நிறைய ஸ்டார்ச் போட்டிருப்போம். அப்பதான் அந்த சேலை ஸ்டிஃபா இருக்கும். எங்களுக்கு இந்த மாதிரி டக்குன்னு பிரிச்சு காட்டுட்டு இப்படி மடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நிறைய ஸ்டார்ச் போட்டிருப்போம். நீங்க தேவைன்னா ஸ்டார்ச் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்டார்ச் தேவையில்லை உங்களுக்கு. இது நேவி ப்ளூல வந்து கிரீன் பார்டருங்க. நேவி ப்ளூல கிரீன் பார்டரு, அதே நேவி ப்ளூ கிரீன் பார்டர் தான். எதுக்கு ஒரே கலர் 4 தடவை காட்டுறீங்கன்னு சொல்லி ஒரு குழப்பம் வரும் உங்களுக்கு. 4 டிசைன், உடல் டிசைன் 4, சிங்கிள் டாட்டு, அக்கன்னா டாட்டு, 5 டாட்டு, 9 டாட்டு, சரிங்களா? அந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்போ ஒவ்வொரு கலர்லயும் ஒவ்வொரு பீஸ் தான். இப்ப 9 டாட் நேவி ப்ளூ கிரீன் எடுத்தீங்கன்னா ஒரு பீஸ் தான் இருக்கும்.
சப்போஸ் நீங்க நேப்ல 9 டாட்ஸ் எனக்கு கிடைக்கலன்னா நீங்க வேற டாட் எடுத்துக்கலாம். பட் காம்பினேஷன் வந்து ஒண்ணுதான். சரிங்களா? இது கிரேல வந்து கிரீன் பார்டர் பாருங்க. எல்லாமே வந்து கிளாசிக்கான ஒரு காம்பினேஷனு. நீங்களே வந்து பரவாயில்ல ராணியில வந்து கிளாஸா வந்து ஒரு காம்பினேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு ஒரு 4 பேர்ட்ட சொல்றதுக்கு சௌரியப்படும்ல உங்களுக்கு. இதே மாதிரி நீங்க வாங்கிட்டு அப்புறம் இன்னொருத்துக்கு ஷேர் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஹோப்ஃபுல்லா இருக்கும். கரெக்டுங்களா நான் சொல்றது? ஆமா, நீங்க வாங்கினவங்க ஏற்கனவே நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு கூட வந்து யூடியூப் பார்த்துட்டு இங்க ஜெர்மனில வந்து வாங்கிட்டு போனாங்க. இன்னைக்கு நம்ம கடையில வந்து ஜெர்மனில இருந்து வாங்கிட்டு போனாங்க. ஆமா, அப்ப நமக்கு அது சந்தோஷம் தான். ஒரு வெளிநாட்டை நம்ம யூடியூப் பார்த்துட்டு இந்த கடையில போய் வாங்குங்கன்னு சொல்லி அங்க இருந்து வந்த ஒரு டூரிசமுக்கு வந்திருக்கவங்க வந்து இங்க நம்ம கடைக்கு அனுப்பிச்சு வாங்கினது அது ஒரு பெருமையான விஷயமா நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் பலங்க. அதனால வந்து யுஎஸ்ல இருந்து பார்த்துட்டு வாங்குறாங்க. இங்க அவங்க அம்மாக்களுக்கு வாங்கி தர்றாங்க. அவங்க அம்மாவுக்கு இப்ப நிறைய பேர் வந்து எல்லாம் வெளிநாடுக்கு போயிடுறாம்ல, எல்லாரும் வெளிநாடுக்கு போயிடுறாங்க. இது வந்து கிரேல வந்து யாரோ வர்றாங்க, இருங்க, யாரும் இல்ல. இது கிரேல வந்து டார்க் ப்ளூ பார்டருங்க. சரிங்களா? டார்க் ப்ளூ பார்டரு கிரேல அவ்வளவு சூப்பரா இருக்கும். பாருங்க, நல்லா கிளியரா காட்டுறேன் நானு. அது சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா கிளியரா காட்டுறேன்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாச்சும் தவறுகள் இருந்தா சொல்லுங்க. சொன்னீங்கன்னா நான் மாத்திக்கிறேன். சார் இந்த மாதிரி காட்டுங்க சார், எங்களுக்கு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பிரைஸ் கேட்கறீங்க எல்லாரும், அது நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பிரைஸ் வந்து கண்டிப்பா நான் இதுல போட்டிருக்கேங்க, டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், பாருங்க. சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல போடாம இருக்க மாட்டேன். எப்பவுமே நான் எம்ஆர்பி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருவேன். ஆஃபருக்கு வேணும்னா நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ஆஃபர் கொடுப்பேன். சரிங்களா? இது வந்து அதே காம்பினேஷன்ஸ் தான். நீங்க சலங்கையில பார்த்த மாதிரி தான் எல்லா காம்பினேஷன்ஸ் ஒண்ணுதான். இது பிளாக்ல வந்து பேபி பிங்க்குங்க. பிளாக்ல பேபி பிங்க் டிசைன் மாறும். அப்ப டிசைனுக்கு ஒண்ணுதான் பண்ணிருக்கேன். இப்ப இந்த சிங்கிள் டாட் எடுத்தீங்கன்னா பிளாக் பேபி பிங்க்ல வந்து ஒரு சேரி தான் வரும். அப்ப பிளாக் பேபி பிங்க் எனக்கு கிடைக்காதான்னா கிடைக்கும். வேற காம்பினேஷன் டபுள் சைட் கெட்டி பார்டர்ல வேற இதே வந்து காம்பினேஷன்ல வந்து வேற டிசைன், பால் டிசைன் மட்டும் தான் மாறும். சரிங்களா? ஏன் விவரமா சொல்லிக்கிறேன்னா, ஒரு சேலை ஆர்டர் போட்டா அவங்ககிட்ட கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால முதல்ல சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ஆர்டர் புக் பண்ணிக்குவாங்கல்ல என்கிட்ட. அதனாலதான் சொல்லிடுவேன், ஒவ்வொரு தடவையும் சொல்லிடுவேன். நீங்க தயவு செஞ்சு என்கிட்ட முதல்ல கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நான் அந்த சேலை இருக்குன்னு சொன்ன பிறகு பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றது. அதனாலதான் அது. ஏன்னா சேலை இருக்குன்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்றது வந்து ஒரு நேர்கோட்டில் வியாபாரம் பண்ணணும்ல, அதுக்காண்டி தான் நான் வந்து அந்த மாதிரி சொல்லிடுறேன் உங்களுக்கு விவரமா. காம்பினேஷன், இந்த காம்பினேஷன்ல 4 டிசைன், பாடி டிசைன் மட்டும் மாறும். ஆனா காம்பினேஷன் வந்து ஒவ்வொரு காம்பினேஷன்லயும் 4 டபுள் செட் கெட்டி பாட்டர்ல 4. இதே பிளாக் வித் கிரீன் வரும். ஒன் சைட் சலங்கையில பிளாக் வித் கிரீன் வரும். ஒன் சைட் கெட்டி பாட்டர்ல கூட இருக்கு. அது அடுத்த வீடியோ போட போறேன். இது நான் போறது டபுள் சைடு போடுறேன். ஒன் சைடுக்கு அப்புறம் ஒன் சைடு போட்டா குழப்பமா இருக்குன்னு சொல்லி போட்டது ஒன் சைட் சலங்கை. அதுக்கப்புறம் வந்து டபுள் சைட் கெட்டி பார்டரு. காம்பினேஷன்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா? எல்லா காம்பினேஷனும் ஒண்ணுதான், வேற எந்த காம்பினேஷனும் மாற்றம் கிடையாது. இது மஸ்டர்டுங்க. டார்க் மஸ்டர்ட்ல வந்து பிளாக் பார்டர் போட்டிருக்கேன். பிளாக் பார்டர் வந்து நிறைய பேர் கேட்கறாங்கன்னு சொல்லி பிளாக் பார்டர் போட்டிருக்கேன். சரிங்களா? நிறைய நீட்ஸ் இருக்கு. அது வந்து பிளாக், இது கிரீன் பார்டர். இந்த மஸ்டர்ட்ல வந்து 2 காம்பினேஷன் போட்டிருக்கேன். பிளாக் போட்டிருக்கேன், கிரீன் போட்டிருக்கேன். பிளாக் விரும்புறவங்க பிளாக் விரும்பிக்குவாங்க, கிரீன் எடுக்கிறவங்க கிரீன் எடுத்துக்குவாங்க. எனக்கு பிளாக் வேணாங்க, நான் பிளாக் கட்ட மாட்டேன், ஓகே ரைட், கிரீன் பார்டர் எடுத்துக்கலாம் நீங்க இதே காம்பி மஸ்டர்ட்ல. இல்ல சார் எனக்கு பிளாக் பார்டர் ரொம்ப பிடிக்கும் சார், ஓகே நீங்க பிளாக் பார்டர் எடுத்துக்கலாம். பிளாக் வேணாம்னா கிரீன் பார்டர் எடுத்துக்கலாம். அந்த சாட்டிஸ்பாக்சன் பண்றதுக்கு தான் காம்பினேஷன்ஸ் மாத்தி போட்டிருக்கேங்க. சரிங்களா? கொஞ்சம் நகட்டிக்குவோம். பெருமாளை மறைக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு பெருமாளை வந்து எல்லார் பார்வையும் பட்டுக்கிட்டே இருக்கணும். அவருடைய பார்வை வந்து எல்லாருக்கும் சேர்ந்தாதான் ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும் சொல்லிதான் நான் பெருமாளுக்கு பின்னாடி வச்சுதான் நான் முன்னாடி நின்று இப்படியே கும்பிட்டு தான் எல்லாம் வியாபாரம் பண்றது. எல்லாமே வந்து தெய்வத்தின் செயல் தான். ஆண்டவன் அருள் என்றும் எல்லோருக்கும் கிட்டட்டும் சொல்லிதான் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன். ஆரோக்கியம் தாங்க ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆரோக்கியம் சொன்னா ஞாபகம் வருது பாத்தீங்களா? பருத்தி நீங்க உடுத்த காட்டன் சாரீஸ் நீங்க உடுத்த நம்ம ஸ்கின்னுக்கு எந்த டிசீஸும் வராதுங்க. அவ்வளவு கம்ஃபர்டபுளா பண்ணி கொடுக்கும், பாதுகாப்பு பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப பாதுகாப்பு பண்றது வந்து பட்டு காட்டன் தாங்க. பட்டு வேற காட்டன் வேற கிடையாது. அசல் பட்டு சேலை நல்லா இருக்கும்.
உடம்புக்கு வந்து நல்லதுங்க. சரிங்களா? அசல் பட்டு தான் உடுத்தணும், அசல் பருத்தி தான் உடுத்தணும். ஏன்னா இந்த அசல் பட்டு அசல் பருத்தி எல்லாம் வந்து உங்களுக்கு மிஷின்ல ஓடுறது ரொம்ப கஷ்டம். கையால தான் நிறைய பண்ண முடியும். கையால பண்றதுதான் உங்களுக்கு வந்து அசல் பட்டு சேலையும் அசல் பருத்தி சேலையும் வரும். ஹேண்ட்லூம், ஹேண்ட்மேடு, இதுதாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸான காம்பினேஷன். சரிங்களா? இது வந்து ஸ்னஃப்ல வந்து மெஜெண்டா பாடும். நான் வந்து இது எப்பயும் போடுற கலர்ஸ் தான். இது வந்து ஜரி கட்டத்துல போட்டுக்கிட்டே இருந்தேன். சரி, இதுல போட்டா நல்லா இருக்கும் போல சொல்லி இதுலயும் போட்டேன். சரிங்களா? நல்லா இருக்குங்களா? சூப்பரா இருக்கும் இந்த காம்பினேஷன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கிற காம்பினேஷன்ஸ் தான். ஒரு வித்தியாசமான காம்பினேஷன்ஸா இருக்கும், நல்லா இருக்கும் பாருங்க. தேவைப்படுறாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. சரிங்களா? இப்ப இந்த நான் மறுபடியும் சொல்றேன், காம்பினேஷன்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். ஒன் சைட் சலங்கையிலையும் சரி, டபுள் சைட் கெட்டி பார்டர்லயும் சரி, ஒன் சைட் கெட்டி பார்டர்லயும் சரி, காம்பினேஷன்ஸ் இந்த காம்பினேஷன்ஸ் தான் வரும். ஒன் சைட் வேணுங்கிறவங்க ஒன் சைடு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு ஒன் சைட் சலங்கையில வந்து கலர் செட் அனுப்புங்க சார், நான் அனுப்புறேன். டபுள் சைட் கெட்டி பார்டர்ல கலர் செட் அனுப்புங்க சார், அனுப்புறேன். சரிங்களா? ஏன்னா வீடியோ பார்த்து சில நேரம் வந்து இதாகலாம். பட் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்களுக்கு நான் அதான் முதல் வீடியோல சொன்ன மாதிரிதான், இது வந்து பேபி பிங்க்ல வந்து ப்ளூ பார்டருங்க, சுமதி ப்ளூ பார்டர். ஜரிக்கட்டத்துல போட்டிருந்தேன் பாத்தீங்களா, வேல்டார்ல போட்டிருந்தேன், அது நான் போட்டிருக்கேன். இப்ப இதுல நல்லா வித்தியாசமா இருக்கும் பாக்குறதுக்கு. சரிங்களா? போட்டோல கொஞ்சம் கலர் மாறுங்க. நான் எடுக்கிற போன்ல இருந்து ஒரு மாதிரியா போட்டோ விழுவும், அது பாக்குறப்ப இன்னொரு இதுல வந்து வேற மாதிரி தெரியும், இன்னொரு போன்ல வந்து வேற மாதிரி தெரியும். அதனால எந்த குழப்பமும் அடைய வேணாம். சரிங்களா? எந்த குழப்பமும் அடைய வேணாம். நீங்க அந்த வீடியோல பாக்குறீங்க பாருங்க, அதுதான் ரியல் கலர்ஸ். சரிங்களா? இந்த வீடியோல நீங்க பாக்குறீங்க பாருங்க, இதுதாங்க கலரு. இதுல வந்து உங்களுக்கு பார்த்தது அப்படியே உங்களுக்கு வந்துருங்க. வீட்டுக்கு கடை நீங்க வாங்குனீங்கன்னா இந்த கலர் தான் அப்படியே இருக்கும். சரிங்களா? போட்டோல வர்றப்ப இந்த இதே பேபி பிங்க் வந்து வேற மாதிரி தெரியும். நீங்க ராமர் பச்சை எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டோல பாத்தீங்கன்னா ராமர் ப்ளூ மாதிரி விழுவும். பட் ராமர் பச்சை கரெக்டா கிளாரிட்டியா கிடைக்காது. அந்த போட்டோ அப்சர்வ் பண்ண முடியுது, ஏன்னு தெரியல. ராமர் பச்சை மட்டும் அவ்வளவு இதா இருக்கு. சரிங்களா? நல்லா இருக்குங்களா சார்? சூப்பரா இருக்குங்க பாருங்க. இப்படி வச்சு பார்த்தோம்னா எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. சூப்பரா இருக்கும். சரிங்களா? ஓகே, ரைட். இந்த வீடியோ ஆச்சும் ஒவ்வொரு வீடியோ நான் என்ன நினைப்பேன்னா, ஒரு 15 நிமிஷத்துல முடிச்சாதான் நல்லா இருக்கும். 26 நிமிஷம் 27 நிமிஷம் ஓபன் பண்றப்பே ஐய இல்ல இவ்வளவு நீளமா இருக்கு இந்த வீடியோ, இது பாப்போமா வேணாமான்னு ஸ்கிப் ஆயிரும். இது பியூர் ரெட்ல வந்து டார்க் பிரவுன் பார்டர். நான் அதை ஒன் சைட் சலங்கை கூட சொன்னேன். இது எலிபென்ட் அழகா இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு ஜரியும் எல்லா ஜரியும் பாத்தீங்கன்னா கெட்டியா இருக்குங்க. ஒண்ணு யானை இருக்கும், ஒரு இதுல வந்து அன்னப்பச்சி இருக்கும். இது யானை பார்டருங்க. இது யானை பார்டர், டபுள் சைட் கெட்டியா இருக்கும் பார்டரு. ஜரிக நூலு விலை வந்து ஏன் சார் இவ்வளவு விலை வருது? இதுல டைட்டில்ல போட்டிருக்கீங்க, எவ்வளவு விலை போட்டிருக்கீங்க, அது பாட்டுக்கு எவ்வளவு விலை போட்டா எப்படி சார்னு சொல்லி கேட்பீங்க. பட் அந்த மாதிரி வேலைப்பாடுகள் இருக்குங்க. சரிங்களா? ஜரிகை பாருங்க, ஏதாச்சும் ஒரு ஜரிகை வந்து தூக்கிட்டு நிக்குதா? ஏதாச்சும் ஜரிகை பிசுகள் இருக்கா? இல்ல. இதே மாதிரி இந்த அச்சு போடுற மாதிரிங்க, இந்த அச்சு எல்லாம் வந்து கையால போடுற அச்சு தான். கையால போடுற அச்சுங்கிறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த பிளாக் வைக்கிறது தான் இது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு விவரம் சொல்றேன். இது சுங்குடினா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இந்த பாத்தீங்களா, இப்ப இந்த புள்ளி பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து நீங்க இது கோளாறா நினைக்க கூடாது. இது கோளாறு கிடையாது. இது கையால பண்றப்ப இந்த புள்ளி வந்து ஜாயிண்ட் பண்றது. ஒரு பிளாக் இங்க வச்சுட்டு இப்படி கீழே வந்து சேலைய இப்படி ஒரு மணல் தட்டு மாதிரி இருக்கும். மணல் தட்டு மாதிரி இப்படி வச்சு அதுல வந்து ஒவ்வொரு பிளாக்கா அப்படி வைக்கிறது. இது வந்து ஒரே மாதிரி வந்து பிரிண்ட் பண்றது கிடையாது, ஸ்கிரீன் கிடையாது. கட்டை இவ்வளவுதான் இருக்கும். அந்த சைஸ் கட்டை பிளாக் இவ்வளவுதான் இருக்கும். அந்த பிளாக் வந்து மணல் நல்லா கீழே பரப்பி ஒரு டேபிள் மாதிரி இருக்கும் இந்த ஹைட்டுக்கு. அந்த டேபிள்ல மணல் பரப்பி அதுல சேலைய வந்து இப்படி வச்சு இப்படி இந்த மாதிரி வச்சு இது வச்சு ஒவ்வொரு கட்டையா அப்படி வைக்கிறது. அப்ப வைக்கிறப்ப இந்த ஆஸ் வருது பாத்தீங்களா, நீங்க நினைக்கலாம் சார் இது கோளாறு சார், இங்க பாருங்க பிரிண்ட் தப்பா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்குன்னு நினைக்கலாம். அது கோளாறு இல்லைங்க. இது ஏன் நான் சொல்ல வர்றேன்னா, இப்ப நான் இது சொல்றதுக்கு காரணமே என்னன்னா, ஒரு கஸ்டமர்ஸ் கூட கேட்டாங்க, 2-3 கஸ்டமர் கேட்டாங்க, சார் என்ன சார் இப்படி இருக்குன்னு சொல்லி. கேட்கிறப்ப நம்ம அது சொல்லிட்டோம்னா அப்ப அதுல கிடைக்கிற ஒரு ஃபீட்பேக் தான். சோ இது நான் பேசுறதுக்கு சொல்ல முடியற காரணமே என்னன்னா, ஒரு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட ஒரு கேள்வி எழுப்புறப்பதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஓ, இந்த விவரம் நம்ம சொல்லணும். ரெகுலரா சுங்குடி வாங்குறவங்களுக்கு வந்து இந்த பிளாக் பிரிண்ட் பண்றது என்னது, சுங்குடி அப்படி மேட் பண்ணான்னு தெரியும், புதுசா பாக்குறது தெரியாது. அது சொல்றது நம்ம கடமை. சரிங்களா? அதனால சொல்லிடுறேன். இதெல்லாம் ஆஸ் வைக்கிறது. ஒரு கட்டையில இருந்து ஒரு கட்டை இப்படி வச்சுட்டு இன்னொரு கட்டை இப்படி வைக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு லைனுக்கு வந்து எத்தனை கட்டை வைக்கணும், ஒரு
5.5 மீட்டர் இருக்கு, அகலம் வந்து பிரெத் 47 இன்ச்சு இருக்குல்ல உங்களுக்கு. இந்த பக்கம் ஒரு 5 கட்டை வைக்கணும், அப்புறம் இந்த பக்கம் ஒரு 15 கட்டை வரைக்கும் போகும். ஒவ்வொரு கட்டையோட சைஸ் பொறுத்து அது அந்த அச்சு வைக்கிறது மாறும். சரிங்களா? இது வந்து மாம்பழங்க, நல்ல கேசரி மாம்பழத்துல வந்து பிளாக் பார்டர், கேசரி மாம்பழத்துல பிளாக் பார்டர். சரிங்களா? ஏன்னா விவரம் சொல்லிட்டோம்னா நீங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பக்குவம் ஆயிருவீங்க. ரைட்டு, இந்த சூடு சேலாம் இந்த மாதிரி வரும், இதுல ஒன்னும் இது இல்லைன்னு சொல்லி பாருங்க. பார்டர் எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு அதான் சொல்லுவேன், இந்த மாதிரி வேலை பார்த்து சேலை வந்து சுத்தமா கையில வந்து நல்லா நீட்டா இருக்குன்னா அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சரி, நம்ம நல்லபடியா உற்பத்தி பண்ணிட்டோம், நல்லபடியா தயாரிச்சிட்டோம் சேலைய, ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம கஸ்டமர்ஸ் கொடுத்தோம்னா அவங்க நல்லா ஹாப்பி ஆயிடுவாங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியமான எதிர்பார்க்கறது. ஏன்னா நம்ம சேலை உற்பத்தி பண்ணோம், ஏனோ தானோ வேலையை பார்த்துட்டோம், சரி ஏனோ தானோ சட்னி ஆட்டிட்டோம், சரி இட்லியை சாப்பிட்டோம் நினைக்காம சேலை சுத்தமா கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு, அதுவே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இது மஸ்டர்ட். நீங்க பார்த்தது வந்து இது கேசரி மஞ்சள், இது மஸ்டர்டுங்க. சரிங்களா? அது முத காமிச்சது வந்து உங்களுக்கு சம்பங்கி சொல்லலாம். சரிங்களா? இது மஸ்டர்ட்ல வந்து பிளாக் பார்டர், மஸ்டர்ட்ல பிளாக் பார்டர். இதுல நம்ம காமிக்கிறது இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு வந்து கெட்டி பார்டர் தான். சரிங்களா? எல்லாமே கெட்டி பார்டர், டபுள் சைடு கெட்டி பார்டர். டபுள் சைட்னா 2 பக்கமும் ஜரிகை வச்சு டபுள் சைட்னு சொல்லுவோம். கெட்டி பார்டர்னா கெட்டியா இருக்கு. அது நான் சலங்க சொன்ன காரணம் சலங்க மாதிரி போட்டிருக்கனால சலங்கன்னு சொன்னேன். சரிங்களா? இது எல்லாமே வந்து மஸ்டர்ட்ல பிளாக் பார்டர் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு, மஸ்டர்ட்ல பிளாக் பார்டர். இப்ப நான் அதே மாதிரி காமிக்கிறேன் பாருங்க. ஒயின் கலர்ல வந்து பிளாக் பார்டர். இதெல்லாம் சேலை சூப்பரா இருக்கும் பாக்குறது. பாத்தீங்களா? நல்லா அழகா இருக்கும் சேலை, கலர் எல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். நல்லா யானை பார்டர் வச்சு சூப்பரா இருக்கும் சேலை. சேலை விரிச்சாதான் உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். அதனால சரி, ஏதாச்சும் ஒரு சேலையை விரிச்சு காமிச்சோம்னா சரி எல்லா சேலையும் இந்த மாதிரிதான் இருக்குங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். சூப்பரா இருக்கும். முந்தான பாருங்க, நல்லா கம்பி வரிசைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்க. கம்பி வரிசைகள் வந்து எத்தனை இருக்குன்னு பாருங்க. நல்லா நெருக்கமா எத்தனை கம்பி வச்சு பண்ணிருக்கோம் பாருங்க. இதனாலதான் விலை வந்து இதனுடைய விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா வர்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. பட் வந்து குவாலிட்டி அந்த மாதிரி இருக்குங்க. குவாலிட்டி வந்து மாறாது, குவாலிட்டி சூப்பரா இருக்கும். நீங்க ஏற்கனவே வாங்கினவங்க கமெண்ட்ல போடுங்க. சரிங்களா? சர்வீஸ் கூட ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கமெண்ட்ல போடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா? போட்டாதான் நாங்களும் புரிஞ்சுக்குவோம். இல்ல வாட்ஸ்அப்ல கூட நீங்க சார் இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க உங்க ஐடியா. சோ இப்ப நான் இன்னைக்கு ஐடியா ஏன் கேக்குறேன்னா, இப்ப அவங்க ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க பாத்தீங்களா, அப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது இல்ல. சரி இதை சொல்லணும் நம்ம விவரம் சொல்லி, இந்த அச்சு வந்து மாறி மாறி இருக்குன்னு சொல்லி கேக்குறப்ப அது வரத்தான் செய்யும். ஏன்னா கையாலே வேலை பாக்குறதுங்க, கையால வேலை பாக்குறது வந்து மனுஷன் வந்து வேலை பாக்குறது வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு இங்கிட்டு மாறுறப்ப மாறும். அதனால கை வேறுபாடுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒவ்வொருமும் கையால வேலை பார்த்ததுதான். இப்ப நான் இன்னைக்கு போட்டது வந்து உங்களுக்கு 120 கவுண்ட்ஸ்ல வந்து பிரீமியம் குவாலிட்டியில நல்லா நைஸ் கவுண்டர்ல வந்து சேலை நீங்க தண்ணியில போட்டீங்கன்னா நைஸா வலுன்னு ஆயிருங்க. வெயிட் கூட ஜாஸ்தியா இருக்காது, நல்லா அழுத்தமா இருக்கும். சேலை வந்து நல்லா அழுத்தமா நெஞ்சு, பார்டர் எல்லாம் கலங்கவே கலங்காது. இந்த பாடியில உள்ள கலர் வந்து பார்டர்ல ப்ளீட் ஆகாது, பார்டர்ல உள்ள டார்க் கலர் வந்து பாடியில ப்ளீட் ஆகாதுங்க. சரிங்களா? சாரி லென்த் 5.5 மீட்டர், சாரி ஹைட் வந்து 47 இன்ச்சஸ். பிரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருவேன், டைட்டில்லையும் போட்டுருவேன். அப்ப அந்த முதல் வீடியோ போட்டது என்னது 120 கவுண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒன் சைடு சலங்கை பார்டர்னு போட்டேன், கான்ட்ராஸ்ட். இது வந்து 120 கவுண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு பிரீமியம் குவாலிட்டியில டபுள் சைடு கெட்டி பார்டர் ஹேண்ட் பிளாக் பேக் பிரிண்ட்னு போடுறேன். அச்சுக்கட்டுன்னு பேர், தமிழ்ல வந்து அச்சுக்கட்டு, இங்கிலீஷ்ல ஹேண்ட் பிளாக். சரிங்களா? இதெல்லாம் வேக்ஸ் பிரிண்டர்ல பண்ணி வந்ததுங்க, ஹேண்ட்மேடு. பாயில்டு பண்ணி தான் வேக்ஸ் எல்லாம் மெல்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த டிசைன் வந்து நிற்கும். இது எல்லாமே ஹேண்ட்மேட். தீஸ் ஆல் ஆர் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட். anyone need please take a screenshot and send me by WhatsApp, my WhatsApp number. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என் நம்பருக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு இமீடியட்டா ரிப்ளை பண்றேன். அவைலபிள் இருக்குன்னு கன்ஃபர்மேஷன் ஆன பிறகு நீங்க எனக்கு பே பண்ணலாம். பே பண்ணீங்கன்னா மதியம் 2 மணிக்குள்ள நீங்க புக்கிங் பண்ணீங்கன்னா நான் அன்னைக்கு அனுப்பிச்சிருவேன். 4 மணிக்கு மேல புக்கிங் ஆச்சுன்னா என்னால வந்து அன்னைக்கு அனுப்ப முடியாது, ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் மறுநாள் அனுப்பிச்சிருவேன். கொரியர் டாக் அனுப்ப முடியல, அனுப்புறேன் இனிமே. ஒரு கஸ்டமர் சொன்னாங்க, மேக்சிமம் கொரியர் டாக் அனுப்புறது ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, உங்கள் ஆதரவுகள் தந்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிமே ஆதரவு கொடுத்து 4 பேர்ட்ட சொல்லி எங்க யூடியூபை வந்து ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க, அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். இது முடிஞ்ச பிறகு நான் ஒன் சைட்ல கெட்டி பார்டர்ல அடுத்த வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் அஜ்ரக் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து சல்வார்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி சல்வார்ஸ் எல்லாம் இன்னும் போட முடியல, இன்னும் நான் அடுத்த வீடியோல இதெல்லாம் போடுறேன். சல்வார்ஸ்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி வெரைட்டி இருக்கு,
அப்புறம் பாருங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம கடையில கிடைக்கும் சல்வார்ஸ்ங்க, சூப்பரா இருக்கும். யங்ஸ்டர்ஸ் கட்டிக்கலாம், நல்லா இருக்கும். யங்ஸ்டர்ஸ் என்ன எல்லாரும் கட்டிக்கலாம். இப்ப நானே வந்து வயசு இவ்வளவு வயசானாலும் ட்ரெஸ் பண்ணிக்கலையா, ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறது என்னங்க இருக்கு, வயசே கிடையாதுங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறது வந்து மனசு தான் காரணம். நம்ம மனசு எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கோமோ நம்ம அவ்வளவு இளமையா இருப்போம், ஆரோக்கியமாவும் இருப்போங்க. எந்த பிரச்சனையும் நமக்கு தேவையில்லை நினைச்சிட்டு அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போயிடணும். இருக்கிற நாள் சந்தோஷமா இருக்கணும். மனசை நல்லா இனிமையா வச்சுக்குங்க, சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷமா இனிமையா வச்சுக்கிட்டாலே போதும். எந்த பிரச்சனையும் மனசுல வச்சுக்க மாதிரி இருந்தாலும் போதும், தானா நமக்கு ஆரோக்கியம் வந்து கிடைச்சிடும். அந்த ஆண்டவனோடு என்றும் கிட்டட்டும், நல்லொலி பாயட்டும், வீட்டில் சுபகாரியங்கள் நிகழட்டும், ஆரோக்கியம் சிலிக்கட்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது ஹெரிடேஜ் ராணி RMS 1948 மதுரை, ராணி மோகன் ராம் செந்தில்குமார். நன்றி. ஜெயராம் ஸ்ரீராம், ஹரே ஹரே, ஜெயராம் ஸ்ரீராம்.